விருச்சிக பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோவம் உண்மையிலே ஜாஸ்தி வரும். இவங்க எதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தனக்கான ஒரு கௌரவம், மரியாதை இடத்துல நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, பட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ இவங்களுக்கு என்னென்னா வெளியில் இருக்கவங்களாம் அவங்கள ரொம்ப பெரிய ஆளாக பார்ப்பாங்க. பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. மனிஷா கொய்ராலா மேம் வந்துட்டு முதல்வன் படத்தில் பார்த்துக்க முடியாது. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு காதலாக மாறும்ல. அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கிற ராட்சசி மாதிரி இருக்கவும் செய்வாங்க வெளியில் பார்க்குறதுக்கு. பட் அவங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் உண்மையானது, நேர்மையானது, அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா விருச்சிக பெண்கள் தான். படிப்பு ஒன்று, ஃபேஷன் ஒன்று, ப்ரொஃபஷன் ஒன்று, கெரியர் ஒன்று. விருச்சிக ராசிக்கார பெண்களுடைய குணநலங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணம் என்ன மாதிரி இருக்கும் மேம்? விருச்சிக ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்குது. சந்திரன் அப்படின்ற கிரகம் நீச்சமடையுது. இவங்களோட 2ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா தனுசனுடைய வீடு. இங்கே குரு தான் ஆட்சி அதிபதியாக இருக்கார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே விருச்சத்தில் பிறக்க பெண்களை வந்து இதனுடைய சிம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு தேள் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேள் விஷம் கொட்டும், எப்போ கொட்டும், என்ன பண்ணே தெரியாது, அப்பா விருச்சிக ராசியா அப்படின்ற அளவுக்கு போயெல்லாம் பயப்படுவாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். தேவையான இடத்துல எதை எப்படி சொன்னால் யார் எப்படி இருப்பாங்க, அதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணாம் முடிவு பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப பொலைட்டாக போய் நடித்து குழஞ்சு அப்படிலாம் நமக்கு பேச தெரியாதுன்ற மாதிரி இந்த விருச்சிக பெண்களை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் மூஞ்சி அடிச்சோம்னா நேருக்கு நேரம் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் அதுவே என்ன ஆகும் அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது மைனஸாக தெரியும். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னென்னா அந்த நேருக்கு நேர் எனக்கு அந்த உங்கள் மனசு கஷ்டப்படலை, எனக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு இந்த இடத்துல நான் அப்படி ரியாக்ட் பண்ணலைன்னா என்னுடைய சூழ்நிலையை நான் எனக்கான ஒரு என்னுடைய நிலையை வந்து நான் எங்கே இழந்துருவணும், இந்த இடத்துல நான் மற்றவங்களுக்காக என்னுடைய சூழ்நிலைக்காக நான் என்னை மாற்றிப்பணும் அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய பெண்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா விருச்சிக பெண்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப யூனிக், கோவம் ஜாஸ்தி வருங்க. விருச்சிக பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோவம் உண்மையிலே ஜாஸ்தி வரும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அன்புக்கு அடிமைன்னு வாங்க இல்லையா, இவங்க வந்து அட்வைசபிள், நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அம்மா மாதிரியான ஒரு கேரிங். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் முதல் எதிரியாகவும் இருப்பாங்க, ஆஃப்டர் மேரேஜ் வந்து மாமியார் எதிரியா. இந்த மாதிரி இந்த அம்மா பொண்ணும் மாமியார் எதிரின்ற அளவுக்கு போகக்கூடியது யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிக பெண்களுக்கு இருக்கும். எங்கள் அம்மா தாங்க எனக்கு எல்லாமே, ஆனால் எங்கள் அம்மா தான் என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம், அவங்க புரிஞ்சுக்காதனால இன்றைக்கி என் லைஃபே போச்சு அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி நிறைய வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, விருச்சிக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கணுவாங்கல்ல, இது இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தி போகும். முன்கோவங்க மறைக்க தெரியாது, நடிக்க தெரியாது. ஸோ இது வந்து எங்கே நடிக்க தெரியாது, நம்ம பிறந்த வீட்டில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். எங்கள் அம்மா அதுக்கு வேறு வேலை இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி அடிச்சமாக திட்டும், எனக்கு பழகி போச்சு. அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பாக என் பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே பயமாக இருக்குது, எப்போ எதை தூக்கி போடுவான்னு தெரியாது, எனக்கு திட்டுவான்னு தெரியாது, எனக்கு பழகி போயிடுச்சு. இது என்ன ஆகும், பெற்றவங்களாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாமியார் வீடுன்றப்போ அவங்க இவங்களுக்கான ஒரு தனித்துவத்தை விரும்புவாங்க. எனக்கான ஒரு நேரம் வேணும், எனக்கான விஷயம் வேணும் அப்படின்றப்போ இதை இங்கே நீ என்ன மட்டுமே அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆஃப்டர் மேரேஜுங்கும் போது காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணோட அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப சாந்தமாக ஒரு பொண்ணு உள்ளே இருந்திருந்தா இவ்வளோ நாள் குழந்தை பிறக்க வரைக்கும், இப்போ பார்த்திங்கன்னா புயல் மாதிரி ஒரு தென்றல் காற்று மாதிரி இருந்த பொண்ணுகிட்ட தான் ஒரு புயல் இருந்திருக்கா, ஸோ தெரியவே இல்லையன்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஒரு நிலைகள் இருக்கும். இவங்க எதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தனக்கான ஒரு கௌரவம், தனக்கான ஒரு முன்னுரிமை, யாராக இருந்தாலும் சரி எனக்கான மரியாதை கொடு, எனக்கான ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், மரியாதை இடத்துல நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, பட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ இதை வந்து அவங்க டைரெக்டாக பேசுவாங்க. கண்டிப்பாக பெரிய ஆளாக இருக்கட்டும் சின்ன ஆளாக இருக்கட்டும் அப்படின்றது அது என்ன எதிர்பார்க்க கண்டிப்பாக அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்கள பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இது இப்பயே இவ்வளோ துடு மரியாதை இல்லாமல் பேசுகிறா, மரியாதை திமிரா இருக்குது, இது எப்படி வந்து லைஃப்பில் சூட் ஆகும், நம்ம குடும்பத்துக்கு எப்படி சூட் ஆகும், சில பேர் பேசலாம் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக கொண்டாடாத ஆளே இருக்கவே முடியாது. விருச்சிக பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் பார்த்தீங்க அவங்களுடைய ஒவ்வொரு வேலையிலையும் அவ்வளோ ஒரு கலைநயம் இருக்கும், அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா போதும், ஸோ ஹாப்பி, நம்ம கவலைப்பட வேண்டாம். இவங்க ஒரு விருச்சிகத்தில் ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அந்த ஓனர் கவலையப்பட வேண்டாம்,
கண்டிப்பா. ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அவ்வளோ பக்காவாக முடிப்பாங்க. எந்த இடத்துல எதை எங்கே எப்படி பண்ணணும், அது எப்படி அவுட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு சின்ன குழந்தைத்தனம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு குழந்தைத்தனமான ஒரு உள்ளம் இருக்கும். அந்த குழந்தைத்தனம்ன்றது மற்றவங்களுக்கு அது வந்து கேளிக்கையாக இருக்கும். பட் அந்த குழந்தைத்தனத்தை வந்து அவங்களுக்கு ரசிக்கும்படியாக அவங்களுடைய வாழ்க்கையை இதமாக கொண்டு போகிறதே என்ன அப்படின்னா அந்த குழந்தைத்தனம் தான். அப்பப்போ செல்லமா, இத்தனை வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு டான்ஸ் தேவையா திட்டுவாங்களா? ஸோ இவங்க வந்து அது ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது எனக்கு பிடிக்கும். எனக்கு அதில் பலூன் விடுறது ஊத்துறது பிடிக்கிறது. எனக்கு பிடிக்கும். அது எதுக்கு வயசு? அதுதான் அதுதான் எனக்கு வயசு ஆகுதுன்றது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பர் தான். நம்பர்ஸ் தான். பட் என்னோட லைஃப்பில் வந்து நான் அதை முடிவு பண்ணணுன்ற மாதிரி அந்த என்னதான் ஏஜ் ஆனாலும் அந்த குழந்தை உள்ளம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே வர்ற லைஃப் பார்ட்னரும் சரி, கூட ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு என்னென்னா வெளியில் இருக்கவங்களாம் அவங்கள ரொம்ப பெரிய ஆளாக பார்ப்பாங்க. பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. உங்களை வந்து ஒரு 10ஓட 11 நினைப்பாங்க. பட் வெளியில் இருக்கவங்க அந்த 11 இல்லை, அந்த 1 மட்டும்தான் பார்ப்பாங்க. இவங்க இல்லைன்னா அந்த இடத்துலமே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். பல பேருக்கு இவங்க ஏணியாக இருந்திருப்பாங்க. இவங்கள வச்சு பல பேர் வந்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த விருச்சிக பெண்களுக்கு இருக்கும். அதாவது கோபம், துடுக்கான பேச்சு, தைரியம், ஒரு ஒரு பெரிய நிறைய ஆட்கள் கூட இருக்கக்கூடிய இடம். தைரியமாக மயக்கம் வாங்கி கூட தனக்கான ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. நம்ம மனிஷா கொய்ராலா மேம் வந்துட்டு முதல்வன் படத்தில் பார்த்துருக்க முடியாது. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு காதலாக மாறும்ல. அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு பிரச்சனையா போய் நம்ம பேசுவோம். இதில் என்ன இருக்குது, இது நியாயம் தானே, இதில் ஒன்றும் கேட்குறது தப்பு இல்லையே. 10 பசங்க இருக்காங்களா, ஒரு ஃப்ரெண்டை நான் வச்சுக்கிறேன், எனக்கு வந்து இப்போ பசங்களோட ஒரு தீயனா இருந்தால் என்ன தப்பு அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் அந்த பசங்களோட தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கட்டும். உனக்கு பெண்ணு ஃப்ரெண்டே கிடையாதா அப்படின்ற அளவுக்கு வீட்டில் நிறைய பேர் திட்டு வாங்குறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிக பெண்களுக்கு இருக்கும். நிறைய பசங்க தான் ஃப்ரெண்டாகவே அமையுவாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வயசில் ரொம்ப கம்மியானவங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கம்மியான பசங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, ஒரு கருத்து புரிதல் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டில் தப்பாக தெரியும். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ ஏன் இப்படி ஆட்களோட பழகிற வைக்கிற அப்படின்ற அளவுக்கு திட்டு வாங்குவாங்க. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இது ஆண் இது பெண் அப்படின்ற ஒரு பாலினம் தான் வேறு. பட் நான் இங்கே இவங்ககிட்ட ஒரு விஷயம் கற்றுக்குறேன். சின்ன பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை கற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிக பெண்களுக்கு இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னும் போது இவங்க ஒரு யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் கூட இவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து அது பொசசிவாக மாறும். கண்டிப்பாக நீ என்ன மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண, நீ எனக்கான ஆள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கிறப்போ இந்த குருவினுடைய வீடு இவங்கள அறியாமல் என்ன ஆகும், உங்களோட பேர் ஏதாவது வகையில் கெட்டுப்போம், ஏதாவது டேமேஜ் ஆகும். அதான் நம்ம பார்க்கக்கூடிய நோக்கம்னு இருக்குல்ல. திமிர் பிடிச்சதுன்னு பேச்சு வாங்குவாங்க நிறைய பேருக்கு வந்து உனக்குலாம் இது தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு பாகுபாடு தெரியாமல் இவங்க பழகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுடைய பார்வைக்கு தப்பாக தெரியும். அப்போ பேர் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது அமையும். கௌரவம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. குழந்தைக்கான ஆசை அபிலாசை அதிகமாக, குழந்தை பற்றின சின்ன குழந்தைங்கள பார்த்தாலே இவங்களும் குழந்தையா மாறிடுவாங்க. அந்த டோட்டலாக என்ன ஏஜில் இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்களோட குழந்தையா வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிக பெண்களுக்கு இருக்கும். ஸோ இவங்ககிட்டே ஒரு குழந்தை மனம் இருக்குது, இருக்கிற ராட்சசி மாதிரி இருக்கவும் செய்வாங்க வெளியில் பார்க்குறதுக்கு. பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு குழந்தை இருக்குது. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர் பெண்களுடைய கெரியர் என்ன மாதிரியான இருக்கும் மேம்? பொதுவாக வந்து நம்ம விருச்சிக ராசி பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல சும்மா உட்காரவே மாட்டாங்க. காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா விருச்சிக பெண்கள் தான். ஒரு வேலை செஞ்சால் பரவாயில்ல, நீ எதுக்கு இத்தனையை செஞ்சிட்ருக்குன்னு நிறைய பேர் திட்டு வாங்குவாங்களே. படிப்பு ஒன்று, ஃபேஷன் ஒன்று, ப்ரொஃபஷன் ஒன்று, கெரியர் ஒன்றுன்னு தன்னை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய விஷயத்தில் ஈடுபடுத்திக்கிறது. எனக்கு அதாவது கராத்தேவும் தெரியும், கரண்டே எடுப்பேன், கண்டிப்பாக எல்லாமும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சகலகலா வள்ளின்னு ஒரு பேரே கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஸோ சகலமும் தன்னகத்தே வச்சுருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா விருச்சிக பெண்களாக இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாது அப்படின்றது அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயுமே எல்லா நாலேஜும் இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இயங்கக்கூடிய விஷயம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து மீடியா ரிலேட்டட், சந்திரன் வந்து நீச்சம் அடையிறதுனால மீடியா ரிலேட்டட் நல்லாயிருக்கும், ஐடி ரிலேட்டட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு ஆசிரியர் பணியில் நிறைய பேர் இருப்பாங்க, அட்வைஸராக இருப்பாங்க. இவங்ககிட்ட கருத்து கேட்டு நிறைய பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த பக்தி நிலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நிலையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் நிறைய தன்னை ஈடுபடுத்திக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து சொல்கிறது. ஒரு மீடியான்றப்போ இப்போ நம்ம எடுத்துகிறோம், யூடியூப்பில் மூலமாக கூட நிறைய பேர்லாம் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படிங்கிறதான் பரிமாறிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தனக்கு என்ன கிடைச்சிருதோ அதை தன்னகத்தி தனக்கு மட்டுமே வச்சுக்காம மற்றவங்களுக்கும் சொல்லி அதன் மூலம் அவங்க ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யார் இருப்பாங்க, விருச்சிக பெண்கள் இருப்பாங்க. ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா கூட சரி, இந்த இடத்துல இது நடந்திருக்கு, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இது நடக்கிறதுக்கான காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்றத ஒரு
உடனே பேசுறது, அதை பற்றின விவாதங்களில் ஈடுபடுறது, ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு கீழ்த்தனமான விஷயங்கள் எதையுமே வந்து வாதாடுறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் லாயர்லாம் பார்ப்போம்ல, கிரிமினல் லாயர் இவங்கலாம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம்ல. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா விருச்சிக பெண்கள் இருக்கிறதுக்கான கொடுப்பனைங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கான இந்த லவ் பண்ற பர்சன்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம்? இவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்? உங்ககிட்ட கோவம் தாம்மா உன்னோட அழகே, அதுதான் முதல் ப்ளஸ் அப்படின்றது மாதிரி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ உன்னோட கோவம் நியாயமானது. நீ வந்து ஒரு அன்னைக்கு ஒருத்தன் ரோட்டில் போகும்போது கிண்டல் பண்ணால் நீ அடித்த பார்த்தியா, அதை பார்த்தா நான் விரும்புகிறேன். நிறைய பேர் நம்ம படத்துலலாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய நேர்மை, உண்மை, அந்த கோவம்ன்றது நியாயமான கோவமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பையன் புரிஞ்சுக்கிற பையனாக இருக்கணும். அதை தான் அவங்க முதல் விரும்புகிறது. முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அந்த சந்திரன் நீச்சம் அடைகிறது. ஸோ எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு கேரிங் கொடுத்தா போதும். சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், நல்ல காரசாரம் உணவுகள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, சுட சுட சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கேயாவது இவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்னா அழகாக ஈவினிங் டைமாக இருக்குது, நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஃபுட் ஐட்டம், இத்தனைக்கும் வந்துட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் கிடையாது, பேக்கர் ஐட்டம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஈவினிங் டைமில் சாட் ஐட்டம்ஸ் மாதிரி அந்த மாதிரி வாங்கி கொடுத்து சுட சுட சாப்பிட வச்சு நல்லா காரசார உணவு, இந்த மாதிரினா அவங்க லைக் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒன்று. இன்னொன்று ஜேர்னி, லாங் ஜேர்னி. ஸோ அவங்க சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் உண்மையானது, நேர்மையானது, அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த அவங்ககிட்ட அடிக்கடி நீங்கள் சொல்லக்கூடிய நிலை இருக்கும். ஒரு சிலர்களுக்கு வந்து அவங்களுடைய மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கான ஒரு ட்ராவலாக இருக்கலாம், ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு கச்சேரி இந்த மாதிரிலாம் போகிறாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் அந்த விஷயங்களை பார்க்குறது, செய்கிறது, பொது இட சம்மந்தப்பட்டதில் ஒரு சந்தோஷம் நிறைவடையக்கூடிய நிலைகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்.